cause I'm a fool for your love. Hi guys, இப்போ என்ன வீடியோனா பர்பிளில் நான் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ரிவ்யூ சொல்லி போட்டிருக்காங்க. வைரலாக வந்து இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி நான் பார்த்த ஒரு விஷயம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னென்னா NYBயோட ஆல் ஐ நீட் கிட், மேக்கப் கிட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே அது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா, உண்மையுமே எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகுதா என்ன அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அது யூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அப்படி என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த NYBயோட ஆல் ஐ நீடு இந்த கிட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து டுடே மேக்கப்பும் போட்டிருக்கேன் எல்லாமே. ஸோ ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அதுதான் எனக்கு எப்படி செட் ஆச்சு, அஃபோர்டபுளாக இல்லையா அதை தான் சொல்லிச்சு. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகேவா, என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தெரியுதா, அது வெளியே எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பிபி க்ரீம், ப்ரைமர், அப்புறம் வந்து லிப் ஷேடு, அப்புறம் காம்பேக்ட் பவுடர், மஸ்கரா, காஜல், ப்ளஷ்ஷு, அப்புறம் வந்து மேக்கப் ஃபிக்ஸர். ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ப்ரைமர். அது போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து போர்ஸ் வந்து நல்லாவே கவர் ஆகுது இன்ஸ்டண்ட்டாக. ஸோ ப்ரைமர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ குட். அப்புறம் வந்து ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் பிபி க்ரீம் அப்ளை பண்ணோம். இதுவும் போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ளோ கொடுக்கு உடனே. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ப்ரைமர் அண்ட் வந்து பிபி க்ரீம் அப்ளை பண்ண உடனே காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணணும். இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகும். காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி ஜென்ரலாக எப்படி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ப்ளஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஸ்மூத்தாக வந்து செம்மையாக இருக்கும் ப்ளஷ்ஷு. நான் லைட்டாக ஒரு டிப்பு எடுத்து 2 சீக்ஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஷ்ஷு வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து லிப் ஷேடு, செம்ம லிப் ஷேடு. எனக்கு ரொம்ப லிப் ஷேடை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லிப்ஸ்டிக் இந்த ஷேடு போட்ட உடனே ஒரு லிப்ஸ்க்கே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு லிப்ஸ்டிக்கு. அப்புறம் வந்து காஜலும் வந்து போட்ட உடனே வந்து கண்ணுக்கு வந்து ஒரு பிரைட் லுக்கு. அப்படியே கண்ணு வந்து நான் மேலே மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். காஜல் போட்ட உடனே கண்ணு உங்களுக்கு பார்த்தீங்களா தனியாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ வந்து மஸ்கராவும் பாருங்கள். உங்களுக்கு லேஷஸ் நார்மலாகவே கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இதை போட்ட உடனே கொஞ்சம் வால்யூமைசிங்காக காமிக்குது மஸ்கரா. ஸோ மஸ்கராவும் என்னோட அப்சல்யூட்லி மை ஃபேவரட். லாஸ்ட் மேக்கப் ஃபிக்ஸர். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா காஜல், ஐலைனர் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். பவுடர் அடித்தோடனே ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா காஜல், மஸ்கரா இதெல்லாம் வச்சோடனே நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா ஸ்மஜ் ஆகி வந்துடுது. ஸோ இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு முன்னாடி பவுடர் அடித்த உடனே அப்ளை பண்ண உடனே ஃபிக்ஸர் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நான் அதை யூஸ் பண்ணி தான் எனக்கு என்னோடய மேக்கப் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் எனக்கு நிறைய எல்லாமே என்னோடய ஃபேவரட் தான். பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ க்ளோவிங்காக இருக்கு. மேக்கப் வந்து நல்லா இருக்குல்ல.